ஒரு 15 வயது சிறுவன் மீது ஒரு வழக்கு. கடையிலே ரொட்டி திருடும் போது பிடிபட்டான். நீதிபதி குற்றத்தை விசாரித்து அந்த சிறுவனிடம், உண்மையிலேயே நீங்கள் ஏதாவது ரொட்டி அல்லது பாலாடை கட்டி திருடினீர்களா என்று கேட்டார். சிறுவன் கீழே பார்த்து பதிலளித்தான், ஆம். நீதிபதி கேட்டார், ஏன்? நீங்கள் வாங்கியிருக்க முடியாதா? பணம் இல்லை. குடும்பத்திடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கலாமே. வீட்டில் நோய்வாய்ப்பட்ட மற்றும் வேலையில்லாத அம்மா மட்டும்தான் இருக்கிறார்கள். நீங்கள் எதுவும் செய்யவில்லையா? கார் கழுவுவது என்னுடைய வழக்கம். என் அம்மாவை கவனித்துக் கொள்ள ஒரு நாள் விடுமுறை எடுத்தபோது நான் வேலையிலிருந்து நீக்கப்பட்டேன். நீங்கள் வேறு யாரிடமும் சென்று உதவி கேட்கவில்லையா? காலையிலிருந்து வீட்டை விட்டு வெளியேறி சுமார் 50 பேரிடம் சென்றேன், ஆனால் உதவி செய்யவில்லை. எனவே இந்த நடவடிக்கையை நான் கடைசியாக எடுக்க முடிவு செய்தேன். வாதங்கள் முடிந்ததும் நீதிபதி தீர்ப்பை சொல்லத் தொடங்கினார். திருட்டு, குறிப்பாக பசியுள்ள சிறுவன் ரொட்டி திருடுவது மிகவும் வெட்கக்கேடான குற்றமாகும். இந்த குற்றத்திற்கு நாம் அனைவரும் தான் பொறுப்பு. நான் உட்பட நீதிமன்றத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் குற்றவாளிகள். எனவே